இன்னைக்கு நம்மளுடைய எஸ்எம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தன்னுடைய ஊரை வைத்து ஃபேமஸ் ஆனவர். நிறைய ரீல்ஸ் சமூக வலைத்தளங்கள்ல நிறைய ரீல்ஸ் போட்டும், தன்னுடைய ஊர ஒரு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லியும், பல மக்களுடைய கவனத்தை தன்னுடைய ஊர் பக்கம் திருப்பி ஃபேமஸ் ஆனவர். இந்த ஊரின் ஊர்னால ஃபேமஸ் ஆகி தனக்கு சினிமா அதாவது சின்ன திரையில ஒரு வாய்ப்பும் வாங்கியிருக்கிறாரு. அவரை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். ஊரை வச்சு ஃபேமஸ் ஆனவர்ன்னு சொல்லும்போதே ஓரளவுக்கு எல்லாரெல்லாம் கெஸ் பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, தங்கப்பாண்டி. கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இவர் வந்து பிஏ, பிஎட் படிச்சிருக்காரு. ஹிஸ்டரி எடுத்து படிச்சிருக்காரு. ஊர்ல வந்து சும்மா மாடு மேய்க்கிறது, ஆடு இந்த மாதிரி வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க, அப்பா, அம்மா இருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சின்ன வீடு தான். ரொம்பவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவர் வந்து கூமாப்பட்டிய பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோனால ரொம்பவும் வந்து வைரல் ஆயிட்டாரு இவரு. இப்போ தற்சமயம் டிவி ஷோ ஒன்ல வந்து இவர் வந்து ஒரு ஒரு ப்ரோகிராம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வந்து என்ன ஒரு ஒரு ஹீரோயினுக்கு ஒரு லேடி ஒரு கூட வந்து சேர்ந்து சப்போர்ட் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் குடுத்திருக்காங்க இவங்களுக்கு. சிங்கிள் பசங்க அப்படிங்கிறது தான் இவருடைய டாபிக். இந்த டாபிக்ல சிங்கிள் பசங்க அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த ஷோல வந்து ஒவ்வொரு விதமான ஒரு கான்செப்ட் குடுத்திருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பேரா பண்றது யாருன்னா, சாந்தினி. சாந்தினிய வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க நிறைய சீரியல்கள விஜய் டிவி சீரியல்கள வந்திருக்காங்க. ஜீ தமிழ் சீரியல்ல வந்திருக்காங்க. பெரிய கேரக்டரா இல்லாட்டியும் பட் நிறைய சீரியல்ல வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கள. இவங்க தான் இவருக்கு வந்து மென்டாரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவரு இந்த சிங்கிள் பசங்க போனதுல இருந்தே எனக்கு சாந்தினிய கல்யாணம் பண்ணணும். நான் சாந்தினிய கல்யாணம் பண்ணிக்க போறேன். சாந்தினி என் பொண்டாட்டி. நவம்பர் 2ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்க போறேன். எங்க ஊருக்கு வந்து அவள கூட்டிட்டு போய் 1 வாரம் வச்சுக்க போறேன் அங்க. அவங்க வீட்டுக்கு போய் நான் 1 வாரம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துருந்தாரு. அப்படி எல்லாமே அவர் வந்து ரொம்ப ஒரு இன்னசென்ட் மாரி தான் பேசுறாரு. மக்களிடையே பேசக்கூடிய விஷயமும் அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்னசென்ட். அவர்னால தான் வந்து சாந்தினிய தெரியுதே தவிர, சாந்தினினால வந்து கூமாப்பட்டி தங்கப்பாண்டி அவர்கள் தெரியாது. எல்லாருமே வந்து சாந்தினியே தெரியாம கூமாப்பட்டி வந்ததுக்கு அப்புறமா தான் சாந்தினியே வந்து தேடி தேடி பாக்குறாங்க. கூமாப்பட்டினால தான் சாந்தினியே ஃபேமஸா இருக்காங்க. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா ரொம்பவும் வந்து ரொம்ப பேசும்போது ரொம்ப வெகுளித்தனமா பேசிட்டு இருக்காரு. ஆனா, சாந்தினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரு வந்து படிச்சவர் மாதிரியே நீங்க வந்து பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. பொண்ணுங்க கிட்ட எப்படி பழகணும்னு உங்களுக்கு தெரியல. ஒரே வாய் தான். அந்த மாரி வந்து இவங்க பேசுறாங்க. இந்த நேரத்துல ஒரு ஷோல ஒரு நம்ம சினிமாவ வந்து ரீகிரியேட் பண்றாங்க. அதாவது ஒரு சாங்க வந்து ரீகிரியேட் பண்றாங்க. என்ன பாட்டு படம் என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சூரியவம்சம் படத்துல "சலக்கு சலக்கு சரிகை சில" பாட்ட வந்து ரீகிரியேட் பண்றாங்க. அந்த பாட்ட ரீகிரியேட் பண்ணும்போது, இவங்க அதுல அந்த படத்துல என்ன அந்த பாட்டுல என்ன வருதோ, அத தான் வந்து அங்க ஆக்ட் பண்ண போறாங்க. அதான் ரீகிரியேஷன் சொல்றது. இதுல ஒரு ரொமான்ஸ் சீன், அந்த கட்டிப்பிடிக்கிற மாரி சீன்ஸ் எல்லாம் வரும். அந்த கட்டிப்பிடிக்கிற சீன்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, லைட் ஆஃப் பண்றது அந்த மாரிலாம் நெறைய சீன்ஸ் வந்துச்சு. இத வந்து சமூக வலைத்தளங்கள்ல, YouTube நெறைய இதுல வந்து பேசும் பொருளா மாறிடுச்சு இந்த இது. "தங்கப்பாண்டிக்கு வந்திருக்க வாழ்வ பாரு, தங்கப்பாண்டி வாழ்றான். கூமாப்பட்டி பேர வச்சு அவன் வாழ்றான்." அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பல விதமா வந்து விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து எந்த ஒரு அ பதிலும் குடுத்தாலும் அதுக்கு வந்து கரெக்ட்டா இருக்காது. ஏன்னா, ஒரு கிராமத்துல இருந்து வந்துட்டு இந்த மாரி பண்ணும்போது, எல்லாருக்கும் இடையே வந்து எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அதே இது அந்த சாந்தினிக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டரா இருந்திருந்தாரு. ஆல்ரெடி வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. இவர் வந்து ஒரு சாதாரண கிராமத்துல இருந்து போயிட்டு, இந்த மாதிரி வந்து பண்றாரு அப்படின்ட்டு மக்களிடையே பெரும் பேசும் பொருளா மாறிட்டு வந்துச்சு. இதற்கு வந்து இவங்க 2 பேரும் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குறாங்க ஒரு இன்டர்வியூல. என்ன குடுக்குறாங்கன்னா, நாங்க வந்து எதுவுமே பாலிவுட்லயோ, ஹாலிவுட்லயோ எதுலயுமே பண்ணாத விஷயத்த நாங்க பண்ணல. ஆக்சுவலா இது எதுவுமே வந்து பிளான் கிடையாது. எல்லாமே வந்து அந்த ரீகிரியேஷன் அப்படிங்கிறதுனால, அந்த பாட்டுல என்ன அந்த படத்துல என்ன பண்ணாங்களோ, அதே தான் நாங்க பண்ணியிருக்கோம். அந்த லைட் ஆஃப் பண்ணத வந்து ரொம்ப வந்து பேட் கமெண்ட்ஸ் நெறைய பேர் குடுத்திருந்தாங்க. அது வந்து எதுக்காக லைட் ஆஃப் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. எதுக்காக லைட் ஆஃப் பண்ணாங்க? இப்ப படத்துலன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு சீன் மாறும்போது அவங்க ஒவ்வொரு டேக் எடுப்பாங்க. கட் பண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம வந்து இது பண்றது லைவ்வா பண்ணோம். லைவ்வா பண்ணும்போது நெறைய டேக்லாம் எடுக்க முடியாது. ஒரே டேக் தான். எது பண்ணாலும் ஒரே டேக் தான்.
அந்த லைட் ஆஃப் பண்ற டைம்ல தான் வந்து எங்களுக்கு பெட் போடுற சீன் அந்த அதுல வந்து எல்லாமே செட் பண்றது, கோரியோகிராஃபர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செட் பண்ணுவாங்க. அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் லைட் ஆஃப் பண்ணாங்களே தவிர, வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே ரீகிரியேஷன் அந்த பாட்டுல வந்தத அப்படியே ரீகிரியேட் பண்ணாமே தவிர வேற எந்த இதுவுமே கிடையாது. அப்போ சாந்தினி அவங்கள வந்து அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேட்கறாங்க, "உங்களுக்கு அவர் என்ன பண்ணா பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாரி நடந்துக்கணும். பொண்ணுங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசணும். அவர் வந்து ஒரு எஜுகேட்டட் நல்லா படிச்சிருக்காரு. ஆனா படிச்ச மாதிரியே நடக்க மாட்டேங்கிறாரு." அப்படிங்கிற மாரி சாந்தினி சொன்னாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, "நான் படிச்சிருக்கேன். நான் வந்து எனக்கு படிச்ச விஷயத்த வந்து நான் மத்தவங்க கிட்ட வந்து நான் பெரிய இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க விருப்பம் இல்ல. எனக்கு வந்து இந்த மாரி கோமாளித்தனமா இருந்தா தான் வந்து மக்களிடையே வந்து ரொம்ப ரீச் ஆக முடியும்." அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. ரொம்ப அவருக்கு வந்து நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, "ஃபர்ஸ்ட்லயே போய் இந்த மாரி மாட்டிக்காத தங்கப்பாண்டி. நீ வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருச்சு. இத வந்து நீ பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கு வந்து போகறதுக்கு பாரு. பொண்ணுங்க விஷயத்துல மாட்டிக்காத." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் அவரு வந்து ரொம்ப வெகுளித்தனமா, விளையாட்டா தான் அவரு பேசிட்டு இருக்கிறாரு. நவம்பர் 2 எங்களுக்கு கல்யாணம். எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சாந்தினி சொன்னாங்க. அவங்களுமே ரொம்ப வந்து விளையாட்டா எடுக்குறாங்க. எனக்கு வந்து நெறைய நடிக்கலாம் எனக்கு வராது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க வந்து நடிக்க நான் சொல்லி தரேன்னு சொல்றாங்க. டான்ஸ் ஆட வரலங்க அப்படிங்கிறேன். டான்ஸ் ஆட நான் சொல்லி தரேன். டான்ஸ் கிளாஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு பொறுமையா சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்கள மாரி ஒரு எனக்கு கூட ஒரு பேர் கிடைச்சது நான் ரொம்ப வந்து குடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து பாசிட்டிவா பேசுவாங்க எனக்கு. அத கட்டிப்பிடிக்கிற சீன் வரும்போது எனக்கு வந்து சுத்தமா பிடிக்கல எனக்கு. எனக்கு கட்டிப்பிடிக்க வரல. எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த ஷோக்காக மட்டும் தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கூமாப்பட்டி தங்கபாண்டி வந்து அவருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ஷோக்காக மட்டும் தான் பண்றதே தவிர, யாருமே இத தப்பா நினைக்க வேண்டாம். ஒரு படத்துல பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுங்க, அது மாதிரியே எடுத்துக்கோங்க. மத்தபடி கூமாப்பட்டி தங்கபாண்டிக்கு எந்த வாழ்வும் வரல. அவன் வாழவும் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஷோக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க.